பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் அளிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நாளை தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் ஏராளமானோர் காத்திருப்பதை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறார். அதாவது மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய விரைவு ரயில்களும் அதேபோல கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய விரைவு ரயில்களும் இங்கிருந்து தான் புறப்படுகின்றன. தற்போது பார்த்தீங்கன்னா மேங்களூர் செல்லக்கூடிய விரைவு ரயிலில் அதிக அளவிலான முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் பயணிகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல மைசூர் வரை செல்லக்கூடிய விரைவு ரயிலிலும் அதிக அளவிலான பயணிகள், குறிப்பாக ஜோலார்பேட்டை அது வழியாக பெங்களூர் வழியாக செல்லக்கூடிய ரயில்களிலும் அதிக அளவிலான பயணிகள் இருக்கிறார்கள். அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த கேரளா செல்லக்கூடிய திருவனந்தபுரம் செல்லக்கூடிய ரயில்களும் அதே போல கோவை செல்லக்கூடிய இன்டர்சிட்டி விரைவு ரயில்களிலும் அதிக அளவிலான பயணிகள் பயணிக்க முடிந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ரயில்கள் இயக்கப்படக்கூடிய நிலையில் மேற்கு மற்றும் கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களில் அதிக அளவிலான பயணிகள் என இன்று ஒரு நாள்ல வேலையை முடிச்சுட்டு போய் சேர்றவங்க பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை சொந்த ஊர்களில் கொண்டாடுவதற்காக ஏராளமான பயணிகள் வருகிறார்கள். இன்று இரவும் அதிக அளவிலான பயணிகள் சென்ட்ரல் ரயில் நிலையம் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்திரவுடன் ரமேஷ்.